Hi students, இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா IB செக்யூரிட்டி அசிஸ்டன்டோடைய டியர் 2 ப்ரிப்பரேஷன் ஸ்ட்ராட்டஜி தான் நம்ம பார்க்க போறோம். எப்படி சீக்கிரம் நம்ம முடிக்கிறது, ஒரு மணி நேரத்தில் எப்படி நம்ம டிரான்ஸ்லேட் பண்றதுன்னு சொல்லிட்டு தான் நம்ம பார்க்க போறோம். நீங்க பார்த்துருப்பீங்க என்ன செகண்ட் ரோட் 50 தான் வேணா 40ன்னு போட்டிருக்காங்க. இது எல்லாமே நம்ம டீட்டெயிலாக பார்க்க போறோம். அதே மாதிரி நம்மளுக்கு டெய்லியும் நம்ம ப்ராக்டிஸ் செஷனுக்கான பேப்பர் நம்ம டெலிகிராம்ல சென்ட் பண்ணிட்டு தான் இருக்கோம். ஒரு டிரான்ஸ்லேட்டிவ் எக்ஸாம் நம்ம எப்படி அப்ரோச் பண்றேன்னு சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். உங்களுக்கு கண்டிப்பா அது யூஸ்ஃபுல்லா இருக்கும். 8 டிப்ஸ் நான் அதில் கொண்டு வந்திருக்கேன். 9th போனஸ் டிப்ஸும் நான் கொண்டு வந்திருக்கேன். ஸோ கண்டிப்பா அந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம ஏசிஓக்கும் அதுக்கப்புறம் எஸ்ஏக்குள்ள வித்தியாசத்தை பார்க்கணும். இப்போ இது பாத்தீங்கன்னா டியர் 2 ஸ்கோர் வந்து குவாலிஃபைங் நேச்சர் தான். பட் அதே ஏசிஓட ஸ்கோர் பாத்தீங்கன்னா ஆட் ஆகும். இதுல வந்து பாத்தீங்கன்னா T1, T2, T3 மூணுத்தையும் சேர்த்து தான் ஃபைனல் பண்ணுவாங்க. பட் இங்க பார்த்தோம்னா T1 plus T3, அதாவது டியர் 1 டியர் 3 பெர்ஃபார்மன்ஸ் மட்டும்தான் வந்து ஃபைனலுக்கு நம்ம எடுத்துப்பாங்க. ஓகேவா? அப்போ இப்படி இருக்கும்போது நம்ம ரொம்ப எஃபெக்டிவா இங்க படிக்கணும் அவசியம் கிடையாது. பட் ஆனா அது ஏசிஓக்கு பாத்தீங்கன்னா நம்ம டிஸ்கிரிப்டிவ்க்கு ரொம்ப எஃபெக்டிவா படிக்கணும். அதுதான் வித்தியாசம். அண்ட் தென் இப்போ நம்ம குவாலிஃபைங் நேச்சர்ல 40க்கு 25 பிளஸ் எடுத்தா 25 பிளஸ் எடுத்தா நம்மளுக்கு ஈஸியா குவாலிஃபை ஆகலாம். நம்மளுக்கு தேவை 50க்கு 20 தான். ஓகேவா? பட் இந்த 40ன்றது எதுக்குன்னா நம்மளுக்கு டியர் 2ல இங்கிலீஷ் வந்து 20 மார்க்ஸ், தமிழ் வந்து 20 மார்க்ஸ் கொடுக்கும். மீதி 10 மார்க்ஸ் வந்து நம்மளுடைய ஃப்ளூயன்சி ஸ்போக்கன் இது வந்து நம்ம ஃபைனல் இன்டர்வியூல ஆட் பண்ணிடுவாங்க. ஆனா இது வந்து இது டியர் 2 கன்சிடர் பண்றதுனால குவாலிஃபைங் நேச்சரோட மார்க்ல தான் வரும். அதனால நம்மளுக்கு ஆட் ஆன் ஆகாது. ஸோ இதுதான் வித்தியாசம். அப்போ 20 மார்க்ஸ் நம்ம இங்கிலீஷ்க்கும் 20 மார்க்ஸ் நம்ம தமிழுக்கும் சேர்ந்து ப்ரிப்பேர் பண்ணணும். இதுதான் இந்த வீடியோல நம்ம ஃபுல்லா பார்த்துருக்கோம். எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும், என்ன ஓவர்வியூல நம்ம இதை கொண்டு போகணும் தான். ஓகே, ஃபர்ஸ்ட் எக்ஸாம் ஓவர்வியூ நம்ம பார்த்தோம்னா செக்ஷனை டிரான்ஸ்லேட் தான் பண்ண போறோம். மொத்தம் 2 செக்ஷன் இருக்கும், ஏபின்னு. ஒன்று தமிழ் டு ஹிந்தின்றது அது நார்த் இந்தியனுக்கு, நம்மளுக்கு இங்கிலீஷ் டு தமிழ், தமிழ் டு இங்கிலீஷ். இது ஒரு செக்ஷனும் இது ஒரு செக்ஷனுமா இருக்க போகுது. அது கொஸ்டின் பேட்டர்னை பொறுத்து மாறும். சிலது தமிழ் பேசேஜ் கொடுத்து இங்கிலீஷ் ஃபர்ஸ்ட் வைப்பாங்க, இல்லை இங்கிலீஷ் கொடுத்து தமிழ் ஃபர்ஸ்ட் வைப்பாங்க. இது நம்ம ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. லெவல் வந்து பார்த்தோன்னா மாடரேட்டா இருந்து ஐ வரைக்கும் வரும். ஐ மீன்ஸ் என்னன்னா நம்மளுக்கு தெரியாத டாபிக்ல இருந்து கொண்டு வந்திருந்தாலுமே அந்த சென்டென்ஸை நம்ம சேஞ்ச் பண்ண கொஞ்சம் கஷ்டப்படுற மாதிரி இருக்கும். மாடரேட்னா லென்த்தியா இருக்கும், பட் ஆனால் ஈஸியா இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் பேட்டர்ன் கொண்டு வந்திருப்பாங்க. மெயின் ஃபோக்கஸா நம்ம இதுல என்ன பண்ணணும்னா கிளாரிட்டி, அஃபிஷியல் டோன்ல பேசணும், மீனிங்ஃபுல்லா இருக்கணும். நிறைய வேர்ட்ஸ் எழுதியிருந்தா நம்மளுக்கு மார்க் வரும்ன்றது அர்த்தம் கிடையாது. மீனிங்க்கு தான் அதிகம் மார்க் கிடைக்கும். ஓகேவா? அதுக்கப்புறம் வெயிட்டேஜ்னு பார்த்தோம்னா இதுதான் ரொம்ப முக்கியம். ஏன்னா 1:5 ரேஷியோ நம்மள டியர் 3க்கு கொண்டு போவாங்க. எதுல இருந்துன்னா டியர் 2. அந்த டியர் 2ல யாரு குவாலிஃபை ஆயிருக்காங்களோ அவங்கள 1:5ல எந்த ரேஷியோ வச்சு கொண்டு போவாங்கன்னா டியர் 1 ஸ்கோரை வச்சு தான் கொண்டு போவாங்க. அப்போ இதுதான் வந்து ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயமா இருக்கு. இப்போ 45 மார்க் எடுத்தவங்க குவாலிஃபை ஆயிருக்காங்க, அதே 70 மார்க் எடுத்தவங்க குவாலிஃபை ஆகலைன்னா அவங்களுக்கு இந்த ரிஸ்க் ரொம்ப அதிகமா இருக்கும். அப்போ டாப் 1:5ல இருக்கிறவங்க தான் இதுல முன்னேறுவாங்க. ஸோ இது வந்து கேம் சேஞ்சிங் மொமெண்டா இருக்க போது யார் யார் வந்து ஐபி எக்ஸாம்ல பார்ட்டிசிபேட் பண்றாங்களோ. அப்போ நம்ம எவ்வளவு சின்சியரா இந்த குவாலிஃபைங் நேச்சர் பேப்பரை நம்ம அட்டன் பண்ணணும், எவ்வளவு விஷயம் நம்ம கத்துக்க போறோம்னா இதுல பார்க்க போறோம். அதுக்கப்புறம் கோர் ஸ்கில்ஸ். என்ன கோர் ஸ்கில்? ஒரு கோர்னாலே முக்கியமான விஷயங்கள் நம்ம பண்ண போறோம். அதை நம்ம ஃபர்ஸ்ட் வளர்த்துக்கலாம். இப்போ நம்ம ஜனவரி 1ல இருக்கோம். எப்படியுமே ஐபிஎஸ்ஏ வந்து ஒரு ஜனவரி லாஸ்ட் ஒரு 30 டேஸ் நம்ம வச்சாலுமே நம்ம ஈஸியா பாஸ் மார்க் வாங்கிடலாம். 30 டேஸ்ல நம்ம டெய்லியும் 250 வேர்ட்ஸ் உள்ள பேசேஜ், அதாவது தமிழ் இங்கிலீஷ், அப்போ மொத்தம் 500 வேர்ட்ஸ் நம்ம ஒரு நாளைக்கு எழுத போறோம். ஆல்ரெடி நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம்.
சில பேர் புதுசா அந்த வீடியோ பார்ப்பீங்க. அவங்களுக்காக நம்ம மறுபடியும் நாளைலருந்து ரீஸ்டார்ட் பண்றோம். ஸோ நீங்களும் ஜாயின் பண்ணிக்கோங்க நம்ம டெலகிராம் சேனல்ல. நம்ம டெலகிராம் சேனல் பேர் P2S RRB SSC தமிழ்னு போட்டாலே வரும். அதுக்கப்புறம் மெயின் திங், நெவர் டிரான்ஸ்லேட் வேர்ட் பை வேர்ட். ஒவ்வொரு வேர்டா நம்ம டிரான்ஸ்லேட் பண்ணக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள், இந்தியா இஸ் அ செக்யுலர் கண்ட்ரி இப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு பேசேஜ் சொல்லிட்டு போய்கிட்டே இருக்கேன். அப்போ அந்த பேசேஜ் முடியல. அப்போ நான் எப்படி டிரான்ஸ்லேட் பண்ணா, இந்தியா வந்து ஒரு பொதுவான நாடு, இது ஜனநாயக நாடு அப்படின்னு சொல்லிட்டு அதோடைய கோர்வையா நான் எழுதணும். இங்க வந்து நான் இந்தியா இந்தியா வந்து இந்த நாடு அப்படின்னு சொல்லிட்டு நான் ஸ்டாப் பண்ணிடக்கூடாது. அது நம்ம ஃபுல்லா போகணும். உங்களுக்கு ப்ராக்டிஸ் செஷன்ல ஈஸியா புரியும். அந்த நான் அனுப்புற பிடிஎஃப்ல டெய்லி நீங்க ப்ராக்டிஸ் பண்ணுங்க. நிறைய பேர் ப்ராக்டிஸ் பண்றாங்க. உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதுக்கப்புறம் ஐடியா, எந்த அப்ரோச்ல அந்த பேட்டர்னை கொடுத்துருக்காங்க, எந்த டோன்ல இருக்கு. ஏன்னா சில டோன் வந்து கண்டிப்பா நேஷனை கொண்டு வந்திருப்பாங்க. நேஷன்லயே சிலது வந்து ரொம்ப ஹைலி நேஷனா இருக்கும், சிலது வந்து பார்ஷியலா இருக்கும். அப்போ நம்ம அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும், எவ்வளவு எமோஷன்ஸ் நம்ம கொடுக்கணும், எப்படி இன்டென்ட்டா நம்ம அதை டிரான்ஸ்லேட் பண்ணணும்னு. ஏன்னா மீனிங்ன்றது, ஒரு டிரான்ஸ்லேஷன்ன்றது நான் இங்கிலீஷ்ல பேசுற தமிழ்ல அப்படியே நான் கொண்டு வரணும். நான் வந்து ஊருக்கு போறேன் அப்படின்ற வேர்டை நான் இங்கிலீஷ்ல நான் அதே எக்ஸாக்டா பண்ணணும். நான் கொஞ்சம் மாத்தி ஒரு டென்ஸ், நான் ஊருக்கு போறேன்னா வந்து நான் ஊருக்கு போயிட்டேன் அந்த பாஸ்ட் டென்ஸ்ன்னு சொன்னோம்னா இங்கிலீஷ்ல வரும்போது ரொம்ப தப்பாயிரும். அப்போ நம்ம ஐடியா, எமோஷன், இன்டென்ட்டை கரெக்டா இருக்கணும். அதே மாதிரி ரீரைட் நேச்சுரலா இருக்கணும் நம்ம டார்கெட் லாங்குவேஜ்ல. அதை வந்து நம்ம வேற ஒரு ஐடியால நம்மளுடைய ஓன் சென்டென்ஸ்ல நம்ம ஆட் பண்ணக்கூடாது. இது லிட்ரலா இருக்கக்கூடாது. இது எப்படி இருக்கணும், கான்செப்சுவலா அண்ட் ப்ரொஃபஷனலா இருக்கணும். இதுதான் மெயின். ஓகே, அடுத்து நம்ம என்ன பார்க்குறோம்னா, மாஸ்டர் காமன் வெக்காபுலரி. நம்ம எல்லாருமே எஸ்எஸ்சிக்கு படிக்கிற ஆளா இருந்தா இந்த வெக்காபுலரின்றது நம்மளுக்கு ரொம்ப வெக்காப்ஸ் ரொம்ப ஈஸியா இருக்கும். ஆனா இதுல என்ன மாதிரி வெக்காப்ஸ் நம்ம பார்க்கணும்னா, அட்மினிஸ்ட்ரேஷன் ரிலேட்டடா, லா அண்ட் ஆர்டர், எஜுகேஷன், அதுக்கப்புறம் ஹெல்த், எக்கனாமி, சோஷியல் இஷ்யூ, இது ரிலேட்டடா நம்ம பார்க்கணும். இப்போ எக்கனாமினா பிசிக்கல்னு ஒரு வேர்ட் நம்ம பார்த்துருப்போம், பிசிக்கல் டிஃபெக்ட். இதுக்கு தமிழ் அர்த்தம் என்னன்னு நம்ம பார்க்கலாம். ஆர்டர், லா அண்ட் ஆர்டர்ல ஏதாச்சும் நம்ம ஒரு ஐபிசி செக்ஷன்ல ஒரு வேர்டு யூஸ் பண்ணியிருப்பாங்க. அப்போ அட்மினிஸ்ட்ரேஷன்ல ஏதாச்சும் ஒரு வேர்டு வரும். இந்த மாதிரி நிறைய வேர்ட்ஸ் நம்ம கேதர் பண்ணி அதுக்கான வெக்காப்ஸ் தமிழ் டு இங்கிலீஷ், இங்கிலீஷ் டு தமிழ் நம்ம ரெடி பண்ணிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் பாலிசி. இந்த பாலிசின்றத நம்ம எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்றோம்னு சொல்லிட்டு நம்ம வேற மீனிங்கை கொண்டு போயிடக்கூடாது. கொள்கைகளின் செயல்படுத்துதல் சொல்லிட்டு நம்ம இதை டிரான்ஸ்லேட் பண்ணணும். அடுத்து இது பார்த்தோம்னா, சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் கண்ட்ரோல். சென்டென்ஸ் வந்து ஸ்ட்ரக்சரா இருக்கணும். அது இங்கிலீஷா இருக்கட்டும், தமிழா இருக்கட்டும், ஒரு நம்ம ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் பண்ணணும். ஸ்ட்ரக்சர்னா என்ன சொன்னேன் ஆல்ரெடி, நான் ஏசிஓ வீடியோல சொல்லியிருப்பேன். ஹெட், மெயின் பாடி, டெய்ல், அது வந்து டிஸ்கிரிப்டிவ். இதுல நம்ம எப்படின்னா, ஸ்ட்ரக்சர்னா அவங்க கொடுத்துருக்க சென்டென்ஸ்க்கு ஏத்த வேர்ட் அப்படியே இருக்கணும், ஷார்ட்டா இருக்கணும், டைரக்டா இருக்கணும். வளன்னு கூடாது, நான் சொல்லாத நம்ம அதிகமா எழுதக்கூடாது. இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் நம்ம ஈஸியா ஷார்ட்டா டைரக்டா எழுதிடுவோம். அதே தமிழை பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா ஃபார்முலா இருக்கணும், ஃப்ளோயிங் கரெக்டா இருக்கணும், கம்ப்ளீட் ஆகணும். உதாரணத்துக்கு, ஐ வில் கோ, நான் போவேன். இங்க நம்ம என்ன பண்ணும், நான் போவேன் தான் சொல்லணும். நான் வந்து போயிட்டேன், போயிட்டு இருக்கேன், அந்த மாதிரி டென்ஸ் எல்லாம் நம்ம பார்த்து யூஸ் பண்ணணும். நம்ம கொலாக்கியல்ல பேசுறத அப்படியே தமிழா மாத்தக்கூடாது. நம்ம கூறுவேன், நான் வந்து சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பேசுவோம் கொலாக்கியலா. நான் கூறுவேன் தான் நம்ம சொல்லணும் அதுல. ஸோ அந்த மாதிரி விஷயத்த ரொம்ப பார்ப்பாங்க. எக்ஸாம் ஸ்டாண்டர்ட் தமிழ், நம்ம ஸ்கூல் லெவல்ல படிச்ச தமிழே என்எஃப் தான். அதுக்கு எக்ஸ்ட்ரா படிக்கணும் இது கிடையாது. அவாய்ட் ஸ்போக்கன் கேஷுவல் தமிழ். நம்ம பேசுற தமிழை இந்த இடத்துல அவாய்ட் பண்ணிக்கலாம் எழுதும்போது. அதுக்கப்புறம் டைம் மேனேஜ்மெண்ட். நம்மளுக்கு 60 நிமிஷம், 20 மார்க்கு. இதை எப்படி நம்ம டிரான்ஸ்லேட் பண்றப்போ கரெக்டா பண்ண போறோம். ஏன்னா இப்போ டிஸ்கிரிப்டிவ் டைப்ல நம்ம ஓன் கதையை எழுதி அந்த கதையை நம்ம எப்படி வேணாலும் மாத்திக்கலாம். ஆல்ரெடி உங்களுக்கு ஸ்டோரி கொடுத்துருவாங்க. அப்போ அந்த ஸ்டோரியை நீங்க அதுக்கேற்ற மாதிரியே நம்ம எழுதணும். அப்போ அப்படி எழுதும்போது நிறைய மிஸ்டேக் நம்ம எப்போ பண்ணுவோம்னா, இப்போ உதாரணத்துக்கு நம்ம ஒரு லெட்டர் எழுதுறோம்னு வைங்களேன். நான் ப்ரெசன்ட்னு சும்மா ஒரு வேர்டு எழுதுறேன். இப்போ ப்ரெசன்ட்டுக்கு பதிலாக நான் தப்பா அந்த மாதிரி எழுதிடுறேன். இப்போ இந்த இடத்துல என்ன பண்ணுவோம்,
இப்படி அடிச்சுட்டு நம்ம இந்த மாதிரி பண்ணுவோம். அந்த மாதிரி பண்ணக்கூடாது. ஒன்ஸ் நீங்க எழுதிட்டீங்கன்னா ஸ்பெல்லிங் தப்பா இருந்தாலுமே அதை நீங்க மென்ஷன் பண்ணாதீங்க. அதை மென்ஷன் பண்ணும்போது தான் அவங்களுடைய கண் அங்க பார்த்து நம்மளுக்கு வந்து தப்பு போட வச்சிரும். அதனால நீங்க தப்பு பண்ணாலுமே அந்த வேர்டை ஓவர் ரைட் பண்ணாம அப்படியே நீட்டா எழுதுங்க. ப்ரெசன்ட் இன் த பிளேஸ் அந்த மாதிரி சும்மா ரிலேட்டடா எழுதிருங்க. ஓவர் ரைட்டு பண்ண வேணாம். டோட்டல் டைம் பார்த்தோம்னா இது வந்து வெரி லிமிட்டட் தான். நம்மளுக்கு ரொம்ப கம்மியான டைம். ரீட் பேசேஜ் பண்ணணும். அதுக்கப்புறம் டிரான்ஸ்லேட் ரிவ்யூ பண்ண போறோம். ரீட் 1ல இருந்து 2 நிமிஷத்துக்கு வரைக்கும் நம்ம டைம் எடுத்துக்கலாம். டிரான்ஸ்லேட் பார்த்தோம்னா 10ல இருந்து 5 நிமிஷம் வரைக்கும் நம்ம டைம் எடுத்து பொறுமையா பண்ணலாம். அதுக்கப்புறம் நம்ம ரிவ்யூ பண்ணும்போது எங்கெங்க சின்ன சின்ன வேர்ட்ஸ் நம்ம போட்டா நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு நினைப்போம். பட் ஆனா இதுல நம்ம அந்த மாதிரி ரிவ்யூ பண்ணக்கூடாது. இந்த ரிவ்யூ வந்து நம்ம கரெக்டான ஸ்ட்ரக்சரா வச்சிருக்கோமா, எந்தெந்த இடத்துல ஐஃபன் யூஸ் பண்ணியிருக்கோமா அந்த மாதிரி நம்ம பார்த்துக்கலாம். அதே மாதிரி டோன்ட் ஓவர் பாலிஷ் ஒன் சென்டென்ஸ். நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் ஓவர் ரைட் பண்ணாம அதுக்கப்புறம் அதை ரொம்ப பாலிஷ் பண்ணி நம்ம ஷோ பண்ண அவசியம் இல்லை. சிம்பிளா நம்ம நார்மலா எழுதினாலே போதும். அதுக்கப்புறம் டிரான்ஸ்லேஷன் ரைட்டிங் ஸ்ட்ராட்டஜி. நம்ம டிரான்ஸ்லேட் பண்ணும்போது எழுதுறப்போ ஒரு ஸ்ட்ராட்டஜி நம்ம யூஸ் பண்ணணும். என்னன்னா எழுதும்போது நம்ம சிம்பிள் சென்டென்ஸ்ல எழுதணும். டென்ஸை மெயின்டைன் பண்ணணும். நியூட்ரலா இருக்கணும். அவாய்ட் அவர் ஓன் ஒப்பீனியன். நம்மளுடைய ஓன் ஒப்பீனியன் நம்ம அதில் கொண்டே வரக்கூடாது. அப்போ சிம்பிள், டென்ஸ் கரெக்டா இருக்கணும், நியூட்ரலா இருக்கணும். இது ரைட் பண்ணப்போ. அதே ரிவைஸ் பண்ணும்போது டென்ஸ் கரெக்டா இருக்கா. இப்போ he was there. அப்போ தமிழ் வரும்போது அவன் இருந்தான். நம்ம அவன் இருந்தான் தான் சொல்லியிருக்கணும். அப்போ நம்ம அது கரெக்ட். அதே வந்து நம்ம அவன் இருக்கிறான், அவன் இருப்பான் அப்படிலாம் நம்ம சொல்லக்கூடாது. ஈ வாஸ் தேர். ஏன்னா இந்த இடத்துல பாஸ்ட், சிம்பிள் பாஸ்ட் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். அப்போ தமிழ்லயே நம்ம அதே மாதிரி தான் யூஸ் பண்ணணும். சப்ஜெக்ட் சப்ஜெக்ட் வெர்ப் அக்ரிமெண்ட் நம்ம கரெக்டாக யூஸ் பண்ணணும். இப்போ இந்த இடத்துல இவன் சப்ஜெக்ட், இந்த இடத்துல நம்ம வேர்ப், அந்த மாதிரி நம்ம கரெக்டாக வச்சுக்கணும். லாஜிக்கல் ஃப்ளோ கரெக்டாக இருக்கணும். வாசிக்கும் போது அவங்களுக்கு தெளிவாக புரியணும். அதுக்கப்புறம் நம்மளுக்கு டெய்லியும் செல்ஃபா நீங்க ப்ராக்டிஸ் பண்ணுங்க. இது அப்பார்ட் ஃப்ரம் நம்மளுடைய டெலகிராமத்தை காட்டிலும் நீங்க தனியா டெய்லியும் ஒரு 10ல இருந்து 5 வெக்காபுலரி. அப்போ இன்னைக்கு டே 1, டே 30 வரும்போது 10 டேஸ்க்கு நம்ம 150 வெக்காப் முடிச்சிருப்போம். அப்போ 30 டேஸ்க்கு 450 வெக்காப்ஸ் நம்ம முடிச்சிருப்போம். 10 மினிட்ஸ் ஒரு நாளைக்கு படிச்சாலே போதும். அதுக்கப்புறம் டெய்லி ஒன் டிரான்ஸ்லேஷன் நீங்களாவே இந்த எடிட்டோரியல் பேப்பர்ல வர அதை இது பண்ணுங்க. அப்படி இல்லாட்டி இங்கிலீஷ் மதியம்னு சொல்லிட்டு ஒரு சேனல் இருக்கு. அதுல கொடுக்குற இதை வந்து டிரான்ஸ்லேட் பண்ணுங்க. இது எல்லாமே யூஸ்ஃபுல்லா இருக்கும் உங்களுக்கு, எக்ஸ்ட்ரா நீங்க கத்துக்கணும்னா. அதுக்கப்புறம் ரிவ்யூ அண்ட் கரெக்ஷன்ஸ் நீங்க பார்த்துக்கோங்க. 10ல இருந்து 5 நிமிஷம் வரைக்கும். கன்சிஸ்டன்சி தான் முக்கியம். குவாலிட்டியும் குவான்டிட்டி நம்மளுக்கு செகண்டரி தான். ஃபர்ஸ்ட் கன்சிஸ்டன்சி டெவலப் பண்ணுங்க. ஆட்டோமேட்டிக்கா குவாலிட்டி வந்துடும். குவாலிட்டி வந்துச்சுன்னா எவ்வளவு பெரிய குவான்டிட்டியா இருந்தாலும் நீங்க சக்சீட் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா மார்க் ப்ராக்டிஸ் ரூம். டைமருக்கு முன்னாடி நான் கொடுக்குற பிடிஎஃப் வச்சு எழுதுங்க. அதே மாதிரி ரெண்டுமே நீங்க ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஏன்னா நான் இங்கிலீஷ் டு தமிழ், தமிழ் டு இங்கிலீஷ் தான் கொடுக்க போறேன். அப்படி இருக்கும்போது நீங்க ரெண்டுமே இது பண்ணலாம். கரெக்ஷன்ஸ் வந்து உங்க ஃப்ரெண்டு, நம்ம குரூப்ல இருக்கிறவங்க, இல்லை நானே கூட சில சமயம் ஃப்ரீயா இருந்தாலும் நானும் பண்ணுவேன். ஸோ இந்த மாதிரி நம்ம இன்டர்சேஞ்ச் பண்ணிட்டு இது பண்ணிக்கலாம். ஸோ இந்த மார்க்குன்றது எந்த ஒரு பிளாட்ஃபார்முமே கிடையாது. ஸோ நம்ம அதை யூட்டிலைஸ் பண்ணோம்னா நம்ம சேனல்ல நீங்க ஜாயின் பண்ணிட்டு பிடிஎஃப் எடுத்து டவுன்லோட் பண்ணிட்டு நீங்களா எழுதுங்க. ஏன்னா நிறைய பேருக்கு இதோடைய எஃபெக்டிவா தெரியல. பட் இது ரொம்ப முக்கியமான ரவுண்ட், செகண்ட் ரவுண்ட். ஃபைனல் எக்ஸாம் டேட் டிப்ல நம்ம என்ன பண்ணோம்னா, எப்படி ஒரு எக்ஸாம் நம்ம அப்ரோச் பண்ணோம். இதனால் நம்ம ஒரு ஆஃப்லைன்ல நம்ம எழுதிருப்போம். எம்சிக்யூ பேட்டர்னா நம்மளுக்கு ஆன் த ஸ்பாட்ல யோசிப்போம். பட் இது வந்து நம்ம எழுத போறோம். எழுதும்போது பதட்டம் ஆகும் கண்டிப்பா. ஆனா அந்த மாதிரி ஆகாம நம்ம காமா இருக்கணும். நம்மளுக்கு ஸ்வெட்டிங் அதிகமாகும். நம்மளுடைய பாம், விஸ்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஷேக்கியா. பட் அதெல்லாம் இருந்தாலுமே நீங்க எழுததான் அதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணும்போது தான் போகும். ஈவன் நம்ம நான் எழுதும் போது நிறைய தடவை வீட்டில் எழுதும் போது எனக்கு கை நடுங்கும், திடீர்னு கையெல்லாம் வேர்க்கும் நம்ம பென் ஹோல்ட் பண்ணும்போது. ஸோ இதெல்லாம் நீங்க ரெகுலர் ப்ராக்டிஸ்ல நீங்க அதெல்லாம் தவிர்த்துக்கோங்க. போக போக மாத்திக்கலாம். எழுதுறதுக்கு முன்னாடி 2 தடவை யோசிச்சு எழுதுங்க. இந்த சென்டென்ஸ்க்கு இது போடலாமா, இல்லை இதுக்கு இது வருமான்னு சொல்லிட்டு நல்லா யோசிச்சு எழுதுங்க. கிளீன் அண்ட் ரீடபிளா இருக்கணும். கொஞ்சம் அழகா நம்ம எழுதுனா போதும். ரொம்ப பெர்ஃபெக்டா இருக்கணும்னு அவசியம் இல்லை. அவங்களுக்கு புரியுற அழகா இருந்தா போதும். அதே மாதிரி ஆவரேஜ் டிரான்ஸ்லேஷன்
நோ மிஸ்டேக்னா கண்டிப்பாக குட் மார்க் 25+ நம்ம எடுக்கலாம் 40K. இது நான் அஷ்யூர் பண்ணுறேன் உங்களுக்கு. பட் ஆனால் சில பேருக்கு வந்து டிரான்ஸ்லேஷன் நல்லா பண்ணுவாங்க, பட் நிறையா மிஸ்டேக் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு மார்க் கம்மியாயிடும். அதனால் நீங்கள் ஆவரேஜாக ட்ரான்ஸ்லேட் பண்ணுங்கள், சிம்பிள் இங்கிலீஷ் யூஸ் பண்ணுங்கள். ரொம்ப ஸ்டைலிஷான இங்கிலீஷ் நம்ம யூஸ் பண்ண இங்கே அவசியம் இல்லை. ஓகே, இந்த வீடியோவில் நான் எல்லா டிப்ஸும் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். கண்டிப்பாக அதை ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நம்ம Tier 2 எல்லாருமே கிளியர் பண்ணிடலாம். Tier 2 வந்து 1:5 தான் எடுக்க போகிறாங்க. ஃப்ரம் Tier 1லேருந்து யார் யார் வந்து குவாலிஃபைங் நேச்சர் இன் Tier 2. ஸோ இந்த கவுண்ட் நம்ம எப்படின்னா, இப்போது ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லேருந்து 2850 பேர் செலக்ட் ஆயிருக்காங்க. இதுலேருந்து பாதி பேர் தான் நம்ம இதில் போகிறோம். ஓகே, அந்த இதில் இருக்கிறவங்க எல்லாருமே குவாலிஃபைங் நேச்சர் ஆயிருக்கணும் Tier 2ல. அப்போது இதில் வந்து நீங்கள் 45 மார்க் எடுத்து செகண்டில் குவாலிஃபை ஆனீங்கன்னா உங்களுக்கும் வாய்ப்பு இருக்குது. 75 மார்க் எடுத்து நீங்கள் குவாலிஃபை ஆகணும்னா உங்களுக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ ஃபஸ்ட்டு மார்க்கு குறித்து நீங்கள் கவலைப்படாதீங்க. இது வந்து நம்ம இன்டர்வியூ பெர்ஃபார்மன்ஸ் படி நம்மள உள்ளே எடுப்பாங்க Tier 3ல. ஸோ அதுதான் மெயின். ஸோ எவ்வளோ கஷ்டப்பட முடியுமோ இந்த குவாலிஃபைங் நேச்சருக்கு நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணுங்க. Tier 2-வை நல்லா கிளியர் பண்ணிட்டீங்கன்னா மேக்ஸிமம் நீங்கள் இன்டர்வியூக்கு மட்டும் சூப்பராக ப்ரிப்பேர் பண்ணால் போதும். ஓகே, இதுதான் நம்ம டெலிகிராம் சேனலோட QR. இதை நீங்கள் ஸ்கேன் பண்ணிட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்மளோட சேனலும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸையும் நீங்கள் ஆட் பண்ணுங்கள். ஏன்னா நம்மளுக்கு கொஞ்ச நாள் தான் இருக்குது, அவங்களும் சீக்கிரம் கற்றுட்டு எல்லாரும் வேலைக்கு போகும். தேங்க்யூ.